உலக தாய்மொழி தினம் ஒவ்வொரு ஆண்டு பிப்ரவரி 21 அன்று உலகம் முழுவதும் உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது. இது மொழி மற்றும் கலாச்சார பல்வகைமை மற்றும் பல்துறை மொழி பயிற்சியின் முக்கியத்துவத்தை உலகிற்கு தெரியப்படுத்தும் நாள். இந்த தினம் எப்படி உருவானது? இந்த அப்சர்வன்ஸை உருவாக்கியது ஐநா கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு யுனெஸ்கோ. 1999ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அதன் பொதுக்கூட்டத்தில் இந்த நாளை அறிவித்து 2000இல் முதல் முறையாக உலகளாவிய முறையில் கொண்டாடப்பட்டது. பின்னணி வரலாறு 1952. இந்த அப்சர்வன்ஸுக்கு காரணமான வரலாறு பங்களாதேஷில் நடந்த நிகழ்விலிருந்து வருகிறது. 1947இல் பாகிஸ்தான் இந்தியா பிரிவு பின்னர் பங்களாதேஷ் மக்களின் பெரும்பான்மையான மொழியான பெங்காலி மொழியை அரச மொழியாக அங்கீகரிக்குமாறு போராடினர். 1952இல் பல மாணவர்கள் அந்த மொழியின் உரிமைக்கு போராடி உயிரிழந்தனர். இந்த நினைவாக 21 பிப்ரவரி மொழி தினமாகும். இன்றைய முக்கிய நோக்கம்: இந்நாள் மொழி மற்றும் கலாச்சார பன்மை வகைமை, மொழிகளை பாதுகாக்கும் அவசியம் மற்றும் பல்துறை மொழிக்கல்வி பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. குறிப்பாக இளைஞர்களின் பங்கும் அவர்களின் குரலும் இத்தினத்திற்கான 2026 தீமா யூத் வாய்ஸஸ் ஆன் மல்டிலிங்குவல் எஜுகேஷனில் முக்கிய தாக்கத்தை பெறுகிறது. மொழிகள் மற்றும் அறிமுகம். இன்றைய உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசப்படுகின்றன. ஆனால் பல மொழிகள் அழிந்து போகும் அபாயத்தில் உள்ளன. தாய்மொழி என்பது ஒருவரது அடையாளத்தை, கலாச்சாரத்தை மற்றும் பாரம்பரியத்தை முன்வைக்கிறது. அதனால் அந்த மொழியை பாதுகாப்பது மிகவும் அவசியம்.